விஷ்ணுவின் 7வது அவதாரம் ராம அவதாரமாகும். ராமர் பங்குனி மாத புனர்பூச நட்சத்திரம் வளர்பிறை நவமி திதியில் அவதரித்தார். இந்த ஆண்டு ராமநவமி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தென் அயோத்தி என்று அழைக்கப்படும் திருச்சி சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோவிலில் ராமருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது. சன்னதியில் ராமர், சீதா, லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ராமநவமியை முன்னிட்டு காஞ்சிபுரம் கோதண்டராமர் பஜனை கோவிலில் சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. மாலை திருக்கல்யாணம், அனுமந்த வாகன வீதி உலா நடைபெற்றது. சென்னை காலடிப்பேட்டை ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் 9 நாள் கர்ப்ப உற்சவம் நடைபெறுகிறது. ராமநவமியை முன்னிட்டு உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. வெள்ளை குதிரை வாகனத்தில் சுவாமி வீதி உலா சென்றார். தமிழக அயோத்தி என்று அழைக்கப்படும் கும்பகோணம் ராமசாமி கோவிலில் ராமநவமி விழா மார்ச் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. சிதம்பரம் தில்லை சித்திரக்கூடம் கோதண்டராமர் சன்னதியில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உற்சவ ராமர் சிறிய தேரில் வீதி உலா சென்றார். வேலூர் ரங்காபுரம் கோதண்டராமர் சுவாமி கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கரூர் பக்த அபய கோதண்டராம சுவாமி கோவிலில் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். துளசி, கிருஷ்ண கமலம் உள்ளிட்ட மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தேனி தென்கரை கோபாலகிருஷ்ணன் கோவிலில் விஸ்வசேனர் பூஜை, கலச பூஜை, ஸ்ரீராம மூல மந்திர ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. தேனி அள்ளிநகர் வரதராஜ பெருமாள் கோவிலில் 82ஆம் ஆண்டு ராமநவமி பிரம்மோற்சவம் மார்ச் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ராமநவமியை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் சீதாராமன் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.